டிமார்ட்டோட ஹிஸ்ட்ரி என்ன? ஏன் இவ்வளோ லோ ப்ரைஸில் வந்து பொருள் கொடுக்குறாங்க? இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த டயத்தில் நம்ம பொருள் எடுக்க போனால் ஃப்ரீயாக எடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிமார்ட்டை முதல்ல ஆரம்பித்தது ராதா கிஷன் தமனி. இவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு 2002. இவரோட நோக்கமே என்ன இருந்துச்சுன்னா, பொருளை அதிகமாக சேல் பண்ணி லாபத்தை கம்மி பண்ணுறது தான். இப்போ ஒரு பொருள் வந்து நீங்கள் ஒரு 8 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா மற்ற இடத்துல 15 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா இவர் 10 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சாரு. 2 ரூபா லாபம் இருக்கட்டும், ஆனால் பொருள் அதிகமாக சேல் ஆகணும். மற்ற இடத்துல 15 ரூபா விற்றாலும் ஒரு 5 பொருள் சேல் ஆனாலும் 20 ரூபா தான் லாபம் வரும். ஆனால் இவர் ஒரு 100 பொருள் சேல் ஆகிற அளவுக்கு விற்றுருக்காரு. அதனால மட்டும்தான் இவரால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இது அவ்வளவா சக்ஸஸ் ஆகலை. மும்பையில் மட்டும்தான் ரன் ஆகி இருந்துச்சு. 2017 அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் லிமிட்டடுங்கிற 2017 இந்த கம்பெனி வந்து டிமார்ட்டை எடுக்கிறாங்க. மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுது. இப்போ தமிழ்நாட்டில் இல்லாத கடையே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாமேவும் இந்த டிமார்ட் இருக்குது. பொருள் அதிகமாக விற்று லாபத்தை கம்மி பண்ணுற சேல் வந்து ரொம்ப மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இங்கே எப்பப்போ போய் நம்ம பொருள் வாங்கலாம், இதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரெகுலராக வீக் எண்டில் போனீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி காலையில் ஒரு 8 மணிலேருந்து 10-11 மணி வரைக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களேருந்து ஸ்கூலுக்கு போகிறவங்களேருந்து எல்லா பேருமே பொருள் வாங்கிட்டு போய் சமைக்கிறதுக்கு பயங்கர ரஷ்ஷாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் 4 மணிலேருந்து 6 மணி 7 மணி வரைக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. நீங்கள் இடப்பட்ட டயத்தில், அதாவது வீக்கெண்ட் இல்லாமல் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் மத்தியான டயத்தில் கடைக்கு போனீங்கன்னா கூட்டமே இருக்காது. இன்னொன்று என்னென்னா, பொருள் வந்த உடனே இங்கே சேல் ஆயிருங்க. அதனால் நீங்கள் பொருள் வந்தோடனே எடுத்தால் தான் உண்டு. அதனால் முந்துறது ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் கூட்டத்தில் நிற்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். கூட்டத்தில் நின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு நாள் வேலையை விட்டுட்டு நீங்கள் அந்த கூட்டத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பொருள் மார்க்கெட்டில் புதுசாக வந்தாலே அது வேகமாக சேல் ஆயிருங்க. இந்த கடையில் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுக்கறதுனால இந்த கடையில் சேலுக்குன்னு வந்தாலே வந்து அந்த பொருள் வந்து வேகமாக சேல் ஆயிரும். அதனால் ஒரு ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும்னா ஒரு நாள் வேலையை பார்க்காம, இல்லை வேறு யாராவது வேலை இல்லாமல் இருக்கவங்கள இந்த கடையில் நிப்பாட்டி பொருள் வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷனு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா, இருக்க பொருளை எடுத்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் வரலாம். மத்தியான டயத்தில் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் காலையில் டயத்துலையோ சாயந்தர டயத்துலையோ வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நிற்கணும். இன்னொரு ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுவாங்க. கூட்டத்தில் வந்து 1/2 கிலோ பாக்கெட்டு, 100 கிராம் பாக்கெட்டு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. 1 கிலோ பாக்கெட்டு, 1.5 கிலோ பாக்கெட்டு தான் இருக்கும். அதைத்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும்.